கடவுள் கிடையாது அவரு, மனுஷன் தானே, கடவுள் கிடையாதுல்ல. இல்லைங்க, கடவுளேன்னா கூப்பிடவே தேவையில்லை. அவர் ரசிகரங்க, அவர் ரசிகர் வேணாம் அப்படிங்கிறாப்புல. ரசிகர் மனசில் அவர் இருக்கார் தலை அஜித் தான். கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், ரொம்ப பார்க்குறாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவங்க நான் வந்து ரேசிங், நான் வந்து அவங்க காமெடின்னு கூப்பிடுவாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் தலை அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க, அதை கூப்பிடக்கூடாதுன்ட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ கடவுளே அஜித்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அதையுமே வந்து கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தேவையே இல்லைங்க, கடவுளேன்னா கூப்பிடவே தேவையில்லை. அவர் ரசிகரங்க, அவர் ரசிகர் வேணாம் அப்படிங்கிறாப்புல. ரசிகர் மனசில் அவர் இருக்கார் தலை அஜித், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஃபேன்ஸ் எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஏற்றுப்பாங்க. டிஸ்டர்ப்னா அவர் எது சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. அவர் எப்படின்னா அவர் எப்படி டீசெண்டான கை. ஆமாம், டீசெண்டான ஆள். நான் யார் ஃபேனும் இல்லதில்ல. ஆமாம், பிடிக்கும், படம் பிடிக்கும், பார்ப்பேன். படம் நல்ல படமாக இருந்தால் பார்ப்பேன். அஜித் படம், இப்போ இவர் படம், அஜித் படம் வந்து விஜய் படமும் வந்தது. துணிவு நல்லா இருந்தது, வாரிசு நல்லா தான் இருந்தது. வாரிசு இருந்தாலும் எனக்கு அது அவ்வளோவுக்கு பிடிக்கல. அடுத்து லியோ வந்து எனக்கு பிடிச்சிது. துணிவும் நல்லா இருந்தது, லியோவும் நல்லா இருந்தது. வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஃபேன்ஸ் கிட்ட இப்படி சொல்லும் போது என்ன இவர் எப்படியுமே கூப்பிடக்கூடாது சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிடாது அவங்களுக்கு. அப்படின்னா எதுவும் இல்லை, அவருக்கு பிடிச்சதா அவரு மட்டும் போயிட்டு இருக்காப்புல. இப்போ அடுத்து வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதுங்கிற, அது டேட்டுன்னு அறிவிக்கல. ஃபர்ஸ்ட் லுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அது என்ன எதுவும் அறிவிக்கல. இது வந்து ஃபேன்ஸ் கிட்ட கஷ்டமாக இருக்காது. இல்லை, அதுன்னு எதுவும் இருக்காது. எனக்கு பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும், விஜயும் பிடிக்கும். இப்போ விஜய் அரசியல் இறங்குறாப்புல, அப்புறம் அஜித் சப்போர்ட் பண்ணுறாப்புல. சப்போர்ட்னா எப்படி சொன்னால் மறைமுகமாக. ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாது. ரசிகரும் அஜித் ரசிகரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் ஜெயிக்குன்னு தான் ஆசைப்படுறாங்க, ஏன்னா ஆட்சி மாறணும்ல, அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, என்ன உங்களோட பேர்? கண்ணன். அண்ணா, இப்போ அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ்லாம் வந்து தலை அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கடவுளே அஜித்தேன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதையுமே இப்போ கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது கரெக்ட் தான், கூப்பிடக்கூடாது தான். கூப்பிடக்கூடாது. கடவுள் கிடையாது அவரு, மனுஷன் தானே, கடவுள் கிடையாதுல்ல. அப்புறம் எப்படி கடவுள் என்ன? சினிமாவோட கடவுள் அதெல்லாம் கிடையாது. இவருக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து கூப்பிடாது கரெக்ட் தான். கரெக்டு. சரி, அது தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து 120 ரூபா கொடுத்து படம் பார்க்கறதுனால அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஒரு ஹீரோவோடது, ஒரு ஹீரோவை எப்படி வேணால் கூப்பிடலாம், எப்படி வேணால் வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து ஃபேன்ஸ் டிசப்பாயின்மெண்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்களா கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னது? ஏன் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி? அவங்க தானே 120 ரூபா கொடுத்து அவரோட படத்தை பார்க்குறாங்க. அதான் கடவுளெல்லாம் கூப்பிட்றதுலாம் ரொம்ப ஓவர், அதெல்லாம் சும்மா தலைன்னு கூப்பிடுற அவ்வளோதான். தேங்க்ஸ் ப்ரோ. பாய் சார், பாய். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஜித் சார் நான் அப்படி கூப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா, அவங்க ரேசிங் பண்ணுவாங்க. எனக்கு ரேசிங் ஃபார்முலா 1 நல்லா பிடிக்கும். ஸோ அவங்க ரேசிங் தவிர தான் எனக்கு நல்லா பண்ணுவாங்க. இஸ் a குட் ரேசர். அவங்க ரேசிங் ட்ராக் பார்த்துருக்கேன். அவனோட ஹையஸ்ட் லேப் வந்து 1.43 செகண்ட்ஸ். அவ்வளோ ஃபாஸ்ட் யாரும் பண்ண முடியாது. இப்போ வேர்ல்டு சாம்பியன் 1.33 தான் பண்ணுவாங்க, லூயிஸ் ஹாமில்டன். ஆனால் அவங்க அதுக்கு ஏஜ் ஃபேக்டரி இருந்தால் நல்லா பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வை லைக், அவ்வளோதான். அதனால ரேஸ் போட்டு தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆமாம், படங்கள் நல்லா இருக்கும். கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னது ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், ரொம்ப பார்க்குறாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவங்க நான் வந்து ரேசிங், நான் வந்து அவங்க காமெட்னு கூப்பிடுவாங்க. மீன்ஸ் இடத்துலேருந்து காமெட் போவோம்ல, டெய்லி இருக்கும், அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போவாங்க. இது ரெயிலிங் காமெட்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னு எனக்கு காண்டாயிடும். அதான் வந்து அங்கே கூப்பிடலன்னு சொன்னால் உங்களுக்கு காண்டாயிடும். தேங்க்ஸ். சுபாஷ் ப்ரோ, இப்போ அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடவுளே அஜித்தேன்னு அவங்க ஃபேன்ஸ்லாம் கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி வரணும்னு தெரியல. இல்லை, அந்த மாதிரி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது உங்கள் மத்தியில் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தியிருக்கா? அதெல்லாம் இல்லை, டிஸ்டர்பன்ஸ்லாம் ஏற்படல. நீங்கள் யார் ஃபேன்? யாரும் விஜய் ஃபேன் தான். ஆனால் இது பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும், எல்லா ஃபேனையும். ஓகே, அஜித் அவர்கள் வந்து தலை அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்கல்ல அவங்க ஃபேன்ஸ்லாம், தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ கடவுளை என்ன கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இது வந்து ஃபேன்ஸ் யாராவது அவங்க படம் என்ன, அது நம்ம தான் காசு கொடுத்து ஒரு படம் பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு எதாவது நினச்சிப்பாங்க? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நினச்சிக்க மாட்டாங்க.
இருக்கீங்களா? ம் எதுவும் இல்லை. ஓகே தானே, ஆள் ஓகே தானே, ஆல் ஓகே குட்டு தானே, குட்டு சூப்பர் தானே, சூப்பர் தான் ப்ரோ. கேமரா